இன்னைக்கு நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்க என்பதை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இன்ன நிலைமையிலிருந்து நீ கீழே விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பு. மனம் திரும்பு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விக்கிரகம் கற்புள்ள கன்னிகை என்று சொல்லும் பொழுது தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரை வச்சாலும் அது விக்கிரகம் தான். கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், நம்முடைய படிப்பா இருக்கலாம், நம்முடைய அந்தஸ்தா இருக்கலாம், நம்முடைய குடும்ப பெருமையா இருக்கலாம், ஜாதி பெருமையா இருக்கலாம். நிறைய பேருக்கு இதுலெல்லாம் பெருமை. ஆனா இயேசுவுக்கு முன்பாக இவையெல்லாம் குப்பை என்று நீங்க தூக்கி போட்டீங்கன்னா தான் கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ள வெளிப்படும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பண ஆசை ஒரு விக்கிரகம், பொருள் ஆசை ஒரு விக்கிரகம். எபேசியர் 5:5 சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருள் ஆசை. பொருளை வாங்கி குவிக்கணும். பொருளாசைக்காரனுக்கும் பண ஆசைக்காரனுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன். பண ஆசைக்காரன் என்ன செய்வான் தெரியுமா? பொருளை வாங்கவே மாட்டான். பணத்தை வாங்கி 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 டெபாசிட் பண்ண. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். லெபனானா எங்கேயோ ஒரு நாட்டில் ஒரு பிச்சைக்கார அம்மாவை செத்து போயிட்டாங்களாம். ரெகுலராக 28 வருஷமாக பிச்சை எடுக்கிறாங்க. அந்த அம்மா செத்து போனதுனால போலீஸார் அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பேகை சோதிச்சான். பேங்க் பாஸ்புக் இருந்துச்சான். அந்த பாஸ்புக்கை கொண்டு போய் அந்த பேங்க்கில் போய் பார்த்தா 1 கோடியே ஏதோ கணக்கு சொன்னாங்க. 1 கோடிக்கு மேலே பணம் இருந்துச்சான். அப்போ 1 கோடி பணத்தை வச்சுட்டு கூட அவங்க என்ன செய்யலை, அனுபவிக்கல, பிச்சை தான் எடுத்தாங்க. இதுதான் பண ஆசைக்காரன். பணம் 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 பணம். பைபிள் ஸ்டடிக்கு வர்றது கிடையாது, சண்டே சர்வீஸ் கூட வர்றது கிடையாது. அப்படி ஒய்ஃபை கொண்டு வந்து விட்டுட்டு ஓடிடுறது நிறைய பேர். நிறைய பெண்கள் அப்படி தான். எதுவுமே கற்றுக்கெடுத்த காரியங்களில் செய்கிறது கிடையாது. வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், ஏதாவது பணம் சம்பாதிக்கணும். பொருளாசைக்காரன் என்ன செய்வான் தெரியுமா? எவ்வளோ கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, பொருள் வந்துடணும், வீட்டுக்கு பொருள் வந்துடணும். அது கடனோ இல்லை வீட்டில் சாப்பிட்றதுக்கு பணம் இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை, பொருள் வந்துடும். இது ரெண்டுமே மோசமான ஒரு காரியம், நம்முடைய மனதை கெடுக்கிற காரியம். ஆகான் அன்னைக்கு பாபிலோனிய சால்வையை இச்சித்து அவன் வீட்டுக்குள்ளேயே ஒளித்து வைத்ததினால அவனுக்குள்ளே ஒரு சாபம். கேயாசி தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். எலியாவுக்கு பிறகு எலிசா. அப்போ எலிசாவுக்கு பிறகு யார் வந்திருக்கணும்? கேயாசி. அவ்வளோ மகிமையான ஒரு ஊழியம். ஆனால் அந்த மகிமையான ஊழியத்தை தூக்கி போட்டுட்டு அவன் பண ஆசைக்கு இடம் கொடுத்தான். அனனியா சப்பிராள் பண ஆசைக்கு இடம் கொடுத்ததுனால, சாத்தான் அவங்களுடைய இருதயத்தை நிரப்பினதுனால அவங்க 2 பேருமே மரித்து போனாங்க.